வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு, அத்தியாயம் 45. வார்டுகளுக்குள் மேற்பார்வையிடும் நிமித்தம் அடுத்த முறை சீதா வந்த பொழுது நர்ஸ் ஓடி வந்து, டாக்டர், அந்த பெண் மருந்துகளை சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறாள். உடம்பை ஏதாவது செய்கிறதா என்று கேட்டாலும் பதில் அளிக்காது மௌன விரதம் அனுஷ்டிக்கிறாள். அவளை பார்த்தால் பைத்தியக்காரி போல் இருக்கிறது என்று விடாது பேசி முடித்தாள். காஞ்சனையின் மனநிலையை நன்கறிந்த சீதாவிற்கு அவளிடம் எப்படி போய் மறுபடியும் பேசுவது என்று தயக்கம் ஏற்பட்டது. தனது மனதில் ஏற்பட்ட பயத்தை வெளிப்பட காட்டாது, நர்ஸ், நான் பேசி அந்த நோயாளியை சரிப்படுத்துகிறேன், நீ மற்றவர்களை கவனிக்கப் போ என்று உத்தரவிட்டுவிட்டு காஞ்சனையின் படுக்கை அருகில் வந்தாள். முகத்தை மூடி படுத்து கொண்டிருந்த காஞ்சனை தன் அருகில் யாரோ ஒரு மரவும் கேட்டு ஓய்வியை அகற்றிவிட்டு பார்த்தாள். எதிரே நின்று கொண்டிருந்த சீதாவை கண்டதும் அவளுடைய துவேஷ உணர்ச்சிகள் மறுபடியும் பொங்கி எழுந்தன. காஞ்சனா, ஏனம்மா மருந்து சாப்பிட மாட்டேன் என்கிறீர்கள்? சாப்பிட பிடிக்கவில்லையா? உடம்பு மிக்க பலகீனமாயிருக்கும் இந்த நிலையில் மருந்து சாப்பிடாது நீங்கள் அலட்சியம் செய்தால் என்று பரிவுடன் கேட்டாள். ஆவேசம் பிடித்தவள் போல் படுக்கையின் மீது சடக்குன்னு எழுந்து உட்கார்ந்த காஞ்சனை, ஆகா, என்ன சாகசம்! ஏன் என் மேல் உனக்கு திடீரென்று இந்த இரக்கம்? நான் செத்து விழுந்தால் உனக்கு மிகவும் நல்லதாயிற்று. என்னை பிழைக்க வைப்பதில் ஏன் சிரத்தை காட்டுகிறாய்? ஒரு சமயம் உன் நாடகத்தை எல்லாம் அறியாது சாதுவாயிருக்கும் என் அண்ணாவை மயக்க இந்த மாறு வேஷம் போடுகிறாயோ என்னவோ. நான் உன் லீலைகளை பற்றி எழுதிய கடிதம் அண்ணாவுக்கு போய் சேரவில்லை போல் தோன்றுகிறது என ஆத்திரத்துடன் மொழிந்தாள். காஞ்சனையின் மொழிகள் சீதாவின் மனத்தை புண்படுத்தின. உங்கள் கடிதம் உங்கள் அண்ணாவிற்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட்டதம்மா, கவலை வேண்டாம் என்று மிகவும் துக்கத்துடன் கூறினாள். அப்படி இருந்தும் அண்ணா ஏமாந்து போய்விட்டாரா என்ன என்று காஞ்சனை குரோதத்துடன் கேட்டாள். உங்கள் அண்ணா ஏமாந்துதான் போய்விட்டார் என்று சீதா எகத்தாளமாக பதிலளித்ததை கேட்ட காஞ்சனை வியப்பும் கோபமும் ஒருங்கே அடைந்தவளாய், தெரியும், உன் பசுப்பு வார்த்தைகளுக்கு முன்பு என் கடிதம் எந்த மூளைக்கு கள்ளம் கபடமற்ற என் அண்ணனை நரக குழியில் இழுத்து செல்லும் உன்னை கடவுள் தண்டிக்காது போகப் போவதில்லை. பார்த்து கொண்டிரு. உன் கர்வத்திற்கும் உன் ஆணவத்திற்கும் உன் நீச நடத்திக்கும் ஒரு முடிவு இல்லாமல் போகாது என்று பல்லை கடித்தாள். காஞ்சனையின் சாப சொற்கள் சீதாவின் உடலை நடுங்க வைத்தன. காஞ்சனா, தாறுமாறாக பேசியதற்காக பின்னால் வருத்தப்பட போகிறீர்கள். உங்கள் கடிதத்தை கண்ட உங்கள் அண்ணா ஏமாந்து போனார் என்றால் என் உண்மை நிலை தெரியாது, கடிதத்தை நம்பி ஏமாந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் என்று மெல்ல கூறினாள். ஓஹோ, நீ மிகவும் கெட்டிக்காரிதான். உங்கள் தங்கை எழுதியது அவ்வளவும் பொய் என்று அண்ணாவிடம் அழுது கிழுது மயக்கி ஏமாற்றினையாக்கும் என்று குத்தலாக கேட்டாள் காஞ்சனை. அழுது மயக்கும் தந்திரம் எனக்கு தெரியாதம்மா. காஞ்சனை, நோயாளியான உங்களிடம் கோபத்துடன் பேச எனக்கு மனமில்லை. ஆனால் உண்மையில் கோபித்து கொள்ள வேண்டியவள் நியாயப்படி நான். உங்கள் வாழ்க்கையை நான் பாழெடுத்து விட்டேன் என்று வீண் மனப்பிராந்தி கொண்டிருக்கும் நீங்கள் ஆலோசித்து பார்த்தால் எத்தனை பெரிய தப்பு செய்திருக்கிறீர்கள் என்பது தெரியும் என்று என்ற சீதாவை இடைமறித்து, நான் என்ன தப்பு செய்தேன்? உன் உண்மை நடத்தியே அண்ணனுக்கு எடுத்து சொன்னேன் என்றாள் காஞ்சனை. குழந்தையை எடுத்துக்கொண்டு புருஷனை விட்டு வெளியே தைரியமாக ஓடியது தப்பில்லை அல்லவா? அதுவும் எதற்காக? வீண் சந்தேகத்திற்காக. தான் நாசமானது போதாதென்று கூட அண்ணனின் வாழ்க்கைக்கு முளை வைத்துவிட்டு போன நீங்கள் தான் அன்பான தங்கை என்று கோபம் தாங்காது சீதா இலக்காரமாக கேட்டாள். திடுகிட்ட காஞ்சனை, அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது என விரோதத்தையும் மறந்து ஆவலுடன் கேட்டாள். உங்கள் கடிதத்தை நம்பிய அவர் என் மனம் புண்ணாகும்படி என்னை ஏசினார். பிறர் வீட்டு பெண்ணை கண்டபடி பேசுகிறோமே என்ற எண்ணம் அவருக்கு இல்லாது போகும்படி செய்தது உங்கள் கடிதம். என்னுடைய நிரபராத தன்மையை எடுத்து நிரூபிப்பதற்குள் அவர் சொல்லிக் கொள்ளாது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு எங்கேயோ போய்விட்டார் என்று கூறின சீதாவை, அப்படியானால் அண்ணா இப்போது விஸ்வா நகரில் இல்லையா என்று திகைப்புடன் கேட்டாள் காஞ்சனை. அவருடைய சொந்த ஊரில் அவர் இல்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவர் எங்கே போனாரோ அதுவும் தெரியாது. வரப்போகும் பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாவற்றையும் ஒரேடியாக திரஸ்கரித்து விட்டு போகும்படி செய்தது உங்கள் கடிதம். அதனால் எத்தனை துக்கம்! என் வாழ்விலும் அவர் வாழ்விலும் மண்ணை அள்ளி போட்ட நீங்களாவது சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அதுவும் இல்லை. உங்கள் குடும்பத்திற்கு உங்களால் என்று மேலே கூற முடியாது நிறுத்தினாள் சீதா.
என் கடிதம் என்று அதன் மேலேயே பழியை போடுகிறாயே, நான் எழுதியதில் பொய் உண்டா என்று சினத்துடன் கேட்டாள் காஞ்சனை. பொய், அவ்வளவும் பொய்த்தான். மகத்தான பொய் அல்லவா அந்த கடிதம்? உங்கள் கணவன் மீது நான் ஆசை கொண்டு விட்டேன் என்ற வீண் மயக்கம் உங்களுக்கு. தப்பு உங்கள் கணவன் மேல்தான் இருக்கலாம் என்று ஏன் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கக்கூடாது? கணவன் வேற்று பெண்ணிடம் பல்லிழித்து பேசுகையில் மனைவி ஏன் பிற பெண்ணிடம் கோபப்பட வேண்டும்? புருஷன் செய்யும் காரியம் தப்பு என்று ஏன் அவன் மீது கோபம் கொள்ளவில்லை? இது அடிமை மனப்பான்மையால் ஊறிப்போன உள்ளத்தின் பலகீனம். நியாயப்படி நீங்கள் கோபிக்க வேண்டியது உங்கள் கணவனை. அது பலிக்காது என்று என் மேல் வீணாத்திரம் கொண்டீர்கள். உங்கள் வீட்டிற்கு வந்து தங்கிய குற்றத்திற்காக என்னை சாகும் அளவும் தண்டித்து விட்டீர்கள். மரியாதைக்காக உங்கள் கணவரின் வார்த்தைக்கு பதில் சொன்ன எனக்கு மரண தண்டனை விதித்தீர்களே, சந்தோஷம் தானே என்று கோபத்துடன் கேட்டாள். நான் நினைத்தது முழுவதும் தவறு என்று சொல்கிறாயா என்று வியப்புடன் கேட்டாள் காஞ்சனை. அதில் ஆட்சேபனை என்ன? உங்கள் தவறுதலினால் எத்தனை பேருக்கு துக்கம். வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதனால் சகல கவலைகளும் தீர்ந்து விட்டதென்று நினைத்து விட்டீர்களாக்கும். மாத்தூர் ஜமீன்தாருக்கு உங்களால் எத்தனை அவமானம். வீட்டை விட்டு மனைவி ஓடிவிட்டாள் என்றால் கணவனுக்கு அது புகழ் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு மட்டும் நிம்மதியான மனம் உண்டா? உங்கள் அண்ணா பட்ட கஷ்டங்கள் எத்தனை. பிற்கால வாழ்க்கையை பற்றி அவர் கொண்டிருந்த கனவுகள் எத்தனை. பெரியரான சிகிச்சை நிபுணராக வேண்டிய ஒருவரை கேவலம் உங்கள் ஆத்திரம் எப்படி பாழாக்கிவிட்டது? குடத்தி விளக்கு போல் எங்கேயோ அவர் கஷ்டப்படுகின்றாரோ? காஞ்சனா, கடைசியாக கேட்கிறேன். உங்களுக்கு தான் இருதயம், காதல், அன்பு என்ற உணர்ச்சிகள் உண்டு. உலகத்திலே நீங்கள் ஒருவர்தான் பெண் என்று நினைத்து விட்டீர்கள் அல்லவா? எனக்கு மட்டும் இருதயம், காதல், ஆசை ஒன்றுமே இருக்காது என்றா எண்ணினீர்கள்? என் மனத்தில் உங்கள் அண்ணாவின் மீது பொங்கிக் கொண்டிருக்கும் அன்பின் ஆழத்தை அறிந்திருந்தால் நீங்கள் இந்த பாவ காரியத்தை செய்திருப்பீர்களா? உங்கள் மேல் கோபப்படுவானேன். என்னை ஒருபோதும் சந்தேகிக்க இயலாத மனமும் அத்தனை அன்பும் அவருக்கில்லை. சந்தர்ப்ப கொடுமைக்கு ஆளான என்னை கண்டு இறக்கப்பட கடவுள் ஒருவர்தான் என்று மேலே கூறி முடிவதற்குள் துக்கம் தொண்டையை அடைத்து கொள்ள சீதாவின் கண்களை நீர் மறைத்து கொண்டது. சட்டென அவ்விடத்தை விட்டு அவள் வெளியேறினாள். காஞ்சனைக்கு தன் உயிரே போய்விட்டது போன்ற ஓர் உணர்ச்சி ஏற்பட்டது. அண்ணன் வேலையை விட்டு எங்கேயோ ஓடி மறைந்து விட்டாரா? சீமைக்கு போக வேண்டும், அப்படி இப்படி என்று பல ஆசைகள் கொண்டிருந்தாரே பாவி. நான் ஏன் அந்த கடிதம் எழுதினேன்? சீதா சொல்வது நிஜமாயிருந்தால் இவ்வாறு தனக்குள் எண்ணி எண்ணி மனம் கலங்கிய காஞ்சனைக்கு அன்று இரவு நித்திரையே வரவில்லை. மறுநாள் காலை காஞ்சனை தூக்கத்திலிருந்து எழுந்ததும் மருந்து கொடுக்க வந்த நர்ஸிடம் டாக்டர் எப்போ வருவார் என்று கேட்டாள். இன்று இந்த வார்டு டாக்டருக்கு ஓய்வு நாள். பதிலுக்கு வேற டாக்டர் தான் வருவார். என்ன வேணும் என்று கேட்டாள் நர்ஸ். முதல் நாள் பட்ட மனவேதனையினால் காஞ்சனைக்கு டாக்டர் சீதாவை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மனதை வாட்டியது. டாக்டர் சீதாவை எனக்கு உடனே பார்க்க வேண்டும். நீ அவரை கூப்பிட்டு வர முடியுமா என்று அழமாட்டாக்குறையாக கேட்டாள் காஞ்சனை. அது எப்படி முடியும் என்று நர்ஸ் மறுத்தாள். நான் அவசரமாக கூப்பிட்டேன் என்றால் டாக்டர் கட்டாயம் வருவார்கள். என்னை நம்பு, உனக்கு புண்ணியம் உண்டு, தயவு செய் என்று கெஞ்சாத குறையாக கேட்ட காஞ்சனைக்கு என்னவோ பார்க்கலாம் என்று அச்சுறுத்தியாக பதிலளித்தாள் நர்ஸ். தாமதமின்றி உடனே தன்னை பார்க்க வந்த சீதாவை கண்டதும் காஞ்சனைக்கு தான் கேட்க வேண்டும் என்று ஆலோசித்து வைத்திருந்த கேள்விகள் யாவும் மறந்து போயின. அருகில் வந்த சீதாவின் கரங்களை சட்டென பிடித்து கொண்ட காஞ்சனை, சீதா, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் என்று கூறிவிட்டு சிறு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதாள். அத்தியாயம் 46. இரவெல்லாம் சரியாக தூங்காது கவலையில் கழித்த புஷ்பநாதன் காலையில் சில்லென்று வீசிய காற்றை சுவாசித்து கொதிக்கும் தன் மூளையை சாந்தப்படுத்த நினைத்தவன் போல் அறையை விட்டு வெளியே வந்தான். மாடியின் திறந்த வெளியில் வந்து நின்ற அவன், அப்பப்பா, குளிர் தாங்களையே என மார்கழி ஊதல் காற்றை சகிக்காதவனாக துண்டை இழுத்து மூடிக்கொண்டான். உள்ளே போக திரும்பியவன் அகஸ்மாத்தாக தோட்டத்து பக்கம் பார்வையை செலுத்தினான். தோட்டத்தில் பொன்னம்மாள் ஒரு குடலையுடன் பூ பறித்து கொண்டிருந்தாள். அவள் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு குழந்தை மோகன் நின்று கொண்டிருந்தான். அந்த காட்சியை கண்ட மாத்தூர் ஜமீன்தாருக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அம்மா, இது என்ன வேலை என்று மாடியிலிருந்தபடியே உரத்த கேட்டான். மகனின் குரலை கேட்டு திரும்பி மேலே பார்த்த பொன்னம்மாள், பூஜைக்கு பூ எடுக்கிறேன் தம்பி என்று கூறிவிட்டு பல்லை காட்டினாள். கொட்டுகிற பணியிலே பூஜைக்கு நீ வந்து பூ எடுக்காட்டி சாமி உன்னை அடிக்குதாக்கும். தோட்டக்காரனை பூ எடுக்க சொல்றதானே, இப்படி இல்லாத வேலையெல்லாம்
தலையிலே போட்டுக்கிறது. அப்புறம் ஜுரம், தலைவலின்னு கத்துறது. காய்ச்சலில் கிடந்த எழுந்த உடம்பு என்னத்துக்காகவும் கூட பேரன் வேற துணைக்கு. 2 பேரும் ஜுரத்திலே படுத்துக்குங்க என்று புஷ்பநாதன் மறுபடியும் இறைந்தான். நீ சும்மா இரு தம்பி, இதை போய்விடுறேன் என தாயார் சிரித்து கொண்டே மேலே பூ கொய்து கொண்டிருந்தாள். போதுமா சுவாமி பக்தி, உள்ளே போங்க குழந்தையை எடுத்துக்கிட்டு என்று கூறிவிட்டு திரும்பி சென்றான். மாத்தூர் ஜமீன்தாருக்கு தாயின் செய்கை மடத்தனமாக பட்டாலும் உண்மையிலே பொன்னம்மாவிற்கு கடந்த சில மாதங்களாக சுவாமி மீது அபார பக்தி ஏற்பட்டிருந்தது. காஞ்சனையை பற்றி அவளது உள்ளத்தில் இரக்கம் பிறந்த நாளிலிருந்து பொன்னம்மாள் வேற்று மனுஷியாகிவிட்டாள். வீட்டை விட்டு வெளியேறிய மருமகள் உயிருடன் அத்தனை காலம் இருப்பாள் என பொன்னம்மாள் நம்பவில்லை. ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் என்ற சந்தேகம் அவள் மனதை சதா அலட்டி கொண்டிருந்தது. தாய் இல்லா பெண்ணை இல்லாத கொடுமை செய்து வீட்டை விட்டு விரட்டியது மகா பாவம். கண்ணீரும் கம்பளையுமாக மருமகள் வீட்டை விட்டு போனதால் தான் குடும்பத்தை சனீஸ்வரன் பலமாக ஆட்டி வைக்கிறான் என்று அவள் நம்பினாள். மேலும் பொன்னம்மாள் ஜுரம் என்று படுத்து கிடந்த பொழுது பானுமதி ஒரு நாள் பெரிய ஜமீன்தாரனியை பார்க்க பங்களாவுக்கு வந்துவிட்டாள். யாரும் அழைக்காது வந்த தாசி பெண்ணை கண்ட பொன்னம்மாளுக்கு வெறுப்பு தாங்க முடியவில்லை. பெற்ற தாயார் அருகில் அண்டக்கூடாது என்று பொறாமைப்பட்ட பொன்னம்மாள் பேரனை எடுத்து பானுமதி அனைத்து முத்தமிடுவதைக் கண்டு அருவருப்புடன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதை பற்றி மகனிடம் பேசுவோம் என்றால் வீண் சண்டைதான் மிஞ்சும் என எண்ணி சும்மா இருக்க நேர்ந்தது. ஆனால் விவரிக்க முடியாத கவலை ஒன்று மனதில் புகுந்து கொண்டு விட்டது. காஞ்சனை போன இடம் தெரியாது மறைந்து விட்டாள். தனக்கோ தள்ளாமை அதிகமாகிவிட்டது. எத்தனை நாள் புஷ்பநாதன் மனைவி இல்லாது அசம்பாவிதமான வாழ்க்கையை நடத்தப் போகிறான்? ஆரம்பத்திலிருந்து பயந்து கொண்டிருந்த அந்த ஆசி பெண்ணை கடைசியில் மகன் கட்டி கொண்டு விட்டால் இப்படி பல விஷயங்கள் மனதை பீத்தெடுக்கையில் பொன்னம்மாள் ஒரே ஒருவரைத்தான் கடைசியில் நம்பினாள். அவர்தான் கடவுள். சிறுதியுடன் பணியையும் லட்சியம் செய்யாது பறித்த புஷ்பங்களை பூஜை அறையில் பழனி ஆண்டவன் படத்திற்கு அர்ச்சித்துவிட்டு, அப்பா பழனி ஆண்டவா, சோதனை போதுமடா, உன் திருவிளையாடலை என்னால் தாங்க முடியலப்பா என பிரார்த்தித்து கொண்ட பொன்னம்மாள் கண்களில் லேசாக நீர் படிந்தது. காலை போஜனத்திற்கு பிறகு புஷ்பநாதன் சிரம பரிகார நிமித்தம் ஹால் சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்தான். அங்கே அது சமயம் மெதுவாக வந்த தாயாரை பார்த்து, ஏமா பூஜை கீஜையெல்லாம் முடிஞ்சுதான்? சீக்கிரமாக சாப்பிட்றதானே, வீணா ஏன் பட்டினி கிடக்குறீங்க? உங்களை பார்த்தா 4 நாள் தூங்காதவங்க போல் இருக்குது என்றான். நான் நேற்று ராத்திரி கண் மூடலை, ஒரு பயங்கரமான கனவு, அப்பப்பா நினைச்சாலும் பயமா இருக்குது என பதிலுக்கு கூறிவிட்டு பயத்தினால் தோலை குலுக்கினாள் பொன்னம்மாள். பழனி ஆண்டவன் வந்து கழுத்தை அமைக்கினது போல சொப்பனமா என்று மகன் கேலியாக கேட்டுவிட்டு இடத்தை விட்டு எழுந்திருந்தான். இல்லை தம்பி, ஒரு சுமங்கலி பொண்ணு தலையை விரிச்சுக்கிட்டு நம்ம பங்களா வாசலிலே அழுதுகிட்டு நிற்கிறா போல இருந்தது. ஏமா அழுறேன்னு நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் விக்கி விக்கி அழுதுச்சு அந்த பொண்ணு. உடனே முழித்து கொண்டேன். அப்பப்பா உடம்பெல்லாம் வேர்த்து சிலுத்து போச்சு. அப்புறமா தூக்கம் வந்தால் தானே. யாராச்சும் தூர்மாரமாக செத்து போனாக்கா அவங்களோட ஆவி வந்து இப்படி அலையும்னு சொல்லுவாங்க. அந்த பாவி போனாலே அவ தான் வந்து இப்படி தவிக்கிறாளோ என்னவோ, இல்லாட்டி ஏதாச்சும் சாமி குத்தமோ. தம்பி, இது ஒரு தடவை இல்லை, இப்படி அடிக்கடி எனக்கு கனவுலே அந்த பொண்ணு வந்துடுறான். நீ வீட்டில் இல்லாத ராத்திரியிலே எனக்கு தூக்கம் பிடிக்க மாட்டேங்குது என்று தாயார் விவரித்ததை கேட்டுக்கொண்டிருந்த புஷ்பநாதன், போதுமாமா, என்ன முட்டாள்தனமான பேச்சு, பேயாவது பிசாசாவது, சுத்த அபத்தம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். வெளியே கிளம்பிய புஷ்பநாதன் தன் மகனையும் அழைத்ததை பார்த்து, குழந்தையை எங்கப்பா கூட்டிக் கொண்டு போறே என்ற கவலையுடன் கேட்டாள் தாய். பானுமதிக்கு பொழுது போகலையாம். தினம் நான் வேலைக்கு போகும் முன் குழந்தையை அங்கே விட்டுவிட்டு திரும்பும்போது அழைச்சிக்கிட்டு போகலாம்னு சொன்னாள் என்றான் புஷ்பநாதன். ஆமாம், அவளுக்கு பொழுது போகாட்டி நம்ம குழந்தையின விளையாட்டு பொம்மையா? பேசாமல் நீ போ தம்பி, கண்டதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்து விடுவாள். உடம்புக்கு ஏதாச்சும் வந்தால் என்று தாய் கடுகெடுத்து கொண்டாள். உங்களுக்கு உடம்பு காயலாயிருக்கையில் அவள் தானே குழந்தையை பார்த்து கொண்டாள். குழந்தை அங்கிருந்து விஷத்தை சாப்பிட்டுட்டு செத்தாவிட்டான் என்று கடுமையாக கேட்ட புஷ்பநாதன் மகனை தூக்கி எடுத்துக்கொண்டு வெளியேறினான். மகனின் பிடிவாதத்தை கண்டு மனம் தவித்த பொன்னம்மாள், பழனியாண்டவா, இந்த பாவிக்கு வேணும், இன்னும் வேணும். பெத்த தாயை குழந்தையை தொடக்கூடாதுன்னு தடுத்தேனே, தாசி குட்டி குழந்தையை கொஞ்சறதை தடுக்க தைரியம் இல்லையே எனக்கு.
சாமி, எனக்கு இன்னும் என்ன தண்டனை அப்பா என மனத்திற்குள்ளே குமரி முடிவில் வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள். குழந்தை மோகனுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்த பானுமதி தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வரும் புஷ்பநாதனை கண்டு சிரித்து கொண்டு, உங்கள் பிள்ளை எத்தனை பேசுகிறான் தெரியுமா? அப்பா பேரு, ஊரு எல்லாம் சொல்கிறான் என்று கூறினாள் உற்சாகமாக. பதிலளிக்காத புஷ்பநாதன் முகத்தை கண்டு அவள் நெஞ்சம் திக்கென்றது. என்னத்தான் என்று பதறிக்கொண்டு பானுமதி அவன் அருகில் ஓடி வந்தாள். தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை சமாளிக்கும் நிமித்தம் அவர்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதன் விளைவு எனக்கு இந்த வருஷம் 14 லட்சம் நஷ்டம். மொத்தத்தில் தொழில் ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு இதுவரை 20 லட்சம் நஷ்டம். பானு, நான் துளைந்தேன் என்று கூறிய புஷ்பநாதன் ஆசனம் ஒன்றில் சிலை போல் உட்கார்ந்து விட்டான்.